பெத்த அம்மாக்கே அந்த புள்ள மேலே ஃபீல் இல்லைன்னு போது நான் ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சா நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்னன்னு பார்க்குறீங்களா? நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நான் சொல்லலை. அந்த பொண்ணுக்கு அந்த பெண்ணை பொத்த அந்த அம்மா என்ன நிலைமை இருந்துச்சு நான் சொல்ல, ஒரு லேடி சொல்லுவாங்க பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டா விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு வந்து நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தா உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காண போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு சாப்பிட வந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. ஸோ கேட்டுப்பீங்க அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னு. இந்த பொண்ணு காணாமல் போனதே அந்த அம்மாவுக்கு தெரியாது. காலையில் 7 மணிக்கு அவங்க அப்பா வந்து தான் வந்து பொண்ணை தேடுறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த 24 மணி நேரத்தில் அந்த கைதிகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் வந்து தப்பி விடும்போது கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலாம் போய் சேர்த்துருக்கு அரசாங்கம், காவல்துறை. இதெல்லாம் நடந்திருக்கு.